கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம், இந்த புதிய நாளுக்குள்ள, இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறதுக்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்தின் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த மாதத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அந்த பின்பகுதி விதமாக சொல்கிறது, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்பதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக பயங்களும் கவலைகளும் முடிவு எப்படி இருக்குமோ என்ற திகிலும் சூழ்ந்து கொள்ளாமல் இருக்காதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வேலையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்டதான ஒரு பள்ளத்தாக்க நம்ம கடந்து போக வேண்டியது வந்திருக்கும். ஆனா வேதத்துல அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உதாரணமாகவும் சாட்சியாகவும் ஆறுதல் படுத்தும்படியாகவும் நமக்கு முன்வைத்திருக்கிறார். இங்கு இந்த மாதத்துல தேவன் சொல்கிற வாக்குத்தத்தமும் என்னன்னா, நீ உன் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது, முடியும் என்றுதான் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த வேதத்துல நம்ம பார்க்கிற நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திகில் வந்தது உண்டு, பயங்கள் வந்தது உண்டு. ஆனா அந்த நேரத்துல தேவன் என்ன செய்தார்னா, எந்த நபரை கொண்டு திகிலை உண்டாக்கினாரோ அந்த நபரை கொண்டே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல திகில் வந்துச்சோ அதே இடத்திலேயே காரியங்களை மாறுதலாய் முடிய செஞ்சிருக்கார், பண்ணியிருக்கார். நீங்க மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்துக்காங்க. மோசேக்கு ஆபிரகாமின் தேவன் யாரு, ஈசாக்கின் தேவன் யாரு, யாக்கோபின் தேவன் யாரு ஒன்னும் தெரியாது. முச்செடியில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். 2 அடையாளங்கள் அவருக்கு கொடுத்தார். அதுல ஒரு அடையாளம், நீ கோலை கீழே போடு பாம்பா மாறும், திரும்ப பிடிக்க சொன்னாரு. அந்த பாம்பு கோலாய் என்ன செய்து மாறினது. இதை போய் நீ என்ன செய்ய, பார்வோனுடைய அரண்மனையில செய்ய அப்படின்னு சொல்லி தேவனை அனுப்புறாருங்க. நான் நினைக்கிறேன், பார்வோன் அரண்மனையில வளர்ந்ததான இந்த மோசே எல்லா மந்திரவாதிகளும் இதுவரைக்கும் இந்த அற்புதத்தை செய்யல போல. அதனால இன்னைக்கு தேவன் செய்தது அவனு ஒரு பெரிய அற்புதமா நினைச்சுக்கிட்டு, சரி இதை வச்சு இந்த தேவன் பெரியவர் என்று காட்டிடலாம்னு அரண்மனைக்குள்ள போகிறான். அங்க போய் தன்னுடைய கோலை அவன் என்ன செய்யறான், போடுறான். அது பாம்பா மாறிச்சுங்க. ஆனா அதே நேரத்துல பாருங்க, எல்லா மந்திரவாதிகளும் கோலை போடும்போது எல்லா கோலும் பாம்பா மாறினதுதான் மோசைக்கு பெரிய அதிர்ச்சியா என்ன செய்து காணப்பட்டது. ஐயோ ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வெட்கப்பட்டுருவனோ, இந்த இடத்துல நீ பெரியவர் என்று நான் காண்பிக்காம போயிருமோ, அப்படிப்பட்டதான ஒரு திகில் மோசைக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கும். ஏனென்றா இவன் கோல் மாத்திரமல்ல, மந்திரவாதிகளும் இங்க பாம்பா நிற்குது. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்கிற பிரகாரம் அங்க ஒரு காரியம் மாறுதலா முடிஞ்சு. எப்படி முடிஞ்சுனா, மோசையுடைய பாம்பு எல்லா பாம்புகளையும் என்ன செய்து விழுங்கினது. அப்படியானால் மோசையுடைய மந்திர கோளுக்குள்ள, அவனுடைய கோளுக்குள்ள அந்த மந்திரவாதிகளுடைய எல்லா மந்திர கோளும் உள்ள போயிட்டுங்க. அங்க கர்த்த காரியத்தை மாறுதலா முடிய பண்ணார். இங்க பவுலுடைய வாழ்க்கையில எடுத்துக்காங்க. கப்பல் யாத்திரைக்கு தப்பி மெலித்தா தீவுல போய் நிற்கிறான். அங்க வந்து குளிர் காயறதுக்கு தீ மூட்டுறதுக்காக விறகு எடுக்கும் போது அவன் கையில ஒரு விஷப்பூச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சொல்றான், இவன் கொலைப்பாதங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவன் தான் அந்த கப்பல் யாத்திரையில எல்லாரையும் தேய்ச்சினான், நமக்கு சாக மாட்டோம், நம்ம போயிருவோம்னு. ஆனா அவனை பார்த்து சொல்ல வைக்கிறான் பிசாசு, இவன் கொலைப்பாதகன். கடற்கரைக்கு கடல் பிரச்சனைக்கு தப்புனாலும் தரையில வந்து அவனுக்கு அந்த பிரச்சனை பாதகம் அவனை விடல அப்படிங்கிறாங்க. ஏன் இதை வச்சு சொல்றாங்கன்னா, அந்த பூச்சி கடிச்சவங்க எல்லாம் இதுக்கு முந்தி செத்துருக்காங்க. அதனால இப்ப பவுலும் சாக போறான், அவன் வயிறு வீங்க போகுதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் அந்த பூச்சியை உதறி தள்ளிவிட்டு அவன் சுகமா இருக்கிறத பார்த்துட்டு இப்ப அவங்க சொல்றாங்க, இவன் தேவன், தேவ மனுஷன். இதெல்லாம் எதுன்னா, மனிதர்கள் ஒன்று சொல்லும் போது அதை காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். தாவீதை சவுல் விரட்டி விரட்டி கொள்ள நினைக்கிறான். அவன் நரிங்கிறான், மகன்கிட்ட திட்டுறான். ஆனா நம்ம தேவன் நினைச்சுதாருன்னா, சவுல தாவீது கையில ஒப்பு கொடுத்தாரே ஒழிய தாவீத ஒரு நாள் சவுலின் கையில இருந்துச்சு ஒப்பு கொடுக்கலைங்க. அதனால 2 முறை தாவீதின் கையில கொல்றதுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தும்
தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல, தேவ பிள்ளைகள் மேல கை போடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால சவுல் அவன் என்ன செய்யறான்? கொல்லல. ஆனா தான் கர்த்தர் தன் கையில ஒப்பு கொடுத்தாருன்னு காண்பிக்கிறதுக்காக அப்படியே கூப்பிட்டு சொல்றான், உன் எஜமான நீ இப்படியா காவல் காக்கிறது பாரு, நான் பக்கத்துல வந்து செம்பை எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பட்டயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், அது கூட தெரியாம இருக்கேன்னு சொல்றான். அப்பதாங்க சவுலுக்கு உரைக்குது, ஐயோ தாவீது தன்னை நேசிக்கிறான், தனக்கு தீங்கு செய்யலன்ட்டு எந்த சவுல் திட்டுனானோ, அவன் சாக வேண்டும்னு சொன்னானோ, அவன் சொல்றான், தாவீதே என் குமாரனே, ராஜபாரத்தை ஆண்டவர் உனக்கு தருவார், நீ என்னைய குடும்பத்தை மட்டும் அழிச்சிடாதன்னு அங்க திரும்பவும் உடன்படிக்கை பண்றான். இதெல்லாம் என்னன்னா, சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நெருக்கி வந்த நேரத்துல அவர்கள் எடுத்த முடிவுகள் என்னன்னா, நம்ம வெட்கப்பட்டு போயிரோமோ, நாம இந்த இடத்துல அவமானப்பட்டுருவோமோ, என் காரியம் முடிஞ்சிருமோன்னு கலங்குறோம். ஆண்டவர் சொல்றார், தேவ பிள்ளையே, நீ இந்த மாதத்தை அப்படி கலங்கிருக்கலாம், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து கலங்கிருக்கலாம், ஒரு மனிதர்களை நேர பார்க்கறதுக்கு நீ கலங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நினைச்ச அந்த கலக்கமும் பயமும் உன் வாழ்க்கையில வராது. அது எப்படி மாறப்போகுதுன்னா, மாறுதலாய் முடிய போகுது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறுதலா முடிய போகுது. நீ ஏதோ எதிர்மறையா யோசித்துக்கிட்டு இருக்கே, அது நேர்மறையாய் மாறுதலாய் ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையில முடிய போகுது. எங்க ஊழியத்துல ஒரு சம்பவம் நடந்துங்க. ஒரு சகோதரி தன்னுடைய மார்புல கட்டினே என்கிட்ட வந்து சொன்னான். அவ கொஞ்சம் நல்ல வாய் பேசுவான். நான் அதனால உபவாச ஜபத்தில் அவள் பேரை சொல்லாம, அவளுக்கு வேண்டியதான்னு 4 பேர் சொல்லுவாங்களேன்ட்டு, சின்ன பிள்ளை 2 குழந்தைங்க இருக்கு, நான் வந்து பேரை சொல்லாம ஒரு சகோதரிக்கு மார்பிள கட்டி இருக்கு, சுகமாகட்டும் ஜோம் பண்ணேன். ஆனா அவள் உபவாச கூட்டம் வரமாட்டான். யாருமே அவட்ட போய் உனக்கு கட்டியிருக்கான்னு கேட்கல. அதனால அவன் நினைச்சுக்கிட்ட நமக்காக ஜெபிக்கலன்ட்டு ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட வந்து, நான் இப்படி பாஸ்டர் அம்மாட்ட சொன்னேன், அவங்க எனக்காக ஜெபிக்கலை, நான் இப்போ ஆப்ரேஷனுக்கு போக போகிறேன், ஆப்ரேஷன் போயிட்டு வந்து என் மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, நான் பாஸ்டர் அம்மாட்ட அதை கேட்பேன், எப்படி என் பொண்டாட்டிக்காக நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாட்ட அவர் சொன்னேன். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு காலுக்கு கட்டிக்குன்னு ஜெபிச்சாங்க, அந்த பேரை சொல்லலை, என்னவோ எனக்கு தெரியாது, என் மாப்பிள்ளை கேட்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு அவள் சொல்லியிருக்கேன். அவங்க இதை என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை கண்டுக்கிறேன். அவளுடைய ஆப்ரேஷன் டெய்லி வந்தது. நானும் அவங்க அந்த ஆப்ரேஷனுக்கு முந்தி அவளுக்காக ஜெபிக்கலாம்ட்டு நான் போகிறேன். ஆவியானவர் என்ன ரொம்ப ஏவுறார், சீக்கிரமா போ சீக்கிரமா போ சீக்கிரமா போகணும். அங்கே என்ன நடக்குன்னா, இவளுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு அந்த கட்டி உள்ள இடத்துல மார்க் பண்ணியாச்சு, அதுக்குள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, எல்லாம் ஆயத்தம் ஆயாச்சு. இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு எமர்ஜென்சியாக ஒருத்தங்க அடிபட்ட ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இவளை உட்கார வச்சிருக்காங்க. நான் ஆவியானவர் என்ன அந்த அளவுக்கு ஏவுறார். நான் சரியா அந்த நேரத்தில் என்ன செய்ய போறேன். ஆனா அந்த இன்னொருத்தங்க அடிபட்டு வந்தவங்க வராம இருந்தா இவ போயிருப்பா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள. ஆனா அது கர்த்தருடைய திட்டம். நான் அந்த போய் நிற்கிற 2 பக்கமும் நர்சஸ் இருக்காங்க, அவ சேர்ல உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் உண்மையிலேங்க அவ கட்டி மாறணும்னு நான் ஜோம் பண்ணல. ஆண்டவரே, அது கேன்சர் கட்டியா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வாரம் தான், 2 சின்ன பிள்ளைங்க இருக்கு, கேன்சர் கட்டியா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஜோம் பண்ணேன். நான் ஜோம் பண்ணி அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். ஆப்ரேஷன் தேட்டரில் போனது என்ன நடந்துன்னா, அதுக்கு முந்தி தான் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போனதுக்கு முந்தி அந்த கட்டி இருக்கிற இடத்த அவங்க இப்போ பேனாவால் மார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த டாக்டர், அந்த சிவராஜுங்கிற டாக்டர் அந்த கட்டியை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு உடனே அவர் அந்த இடத்த மார்க் பண்ண இடத்துல கீறுவார். ஆனால் அவருக்கு அந்த இடத்த என்ன தெரியல, அவங்கள திரும்பவும் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த நேரத்தில் அங்கே கட்டி இல்லை. நர்சஸ் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், யார்கிட்ட ஜெபிச்சாங்க, யார் ஜெபிச்சாங்க, எந்த பெரிய ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிச்சிங்க? இல்லை எங்கள் சர்ச்சு பாஸ்டர்மா தான் வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க அப்படின்னா. நான் சாயங்காலம் ஊழியத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போகலை. அங்கே தெருவெல்லாம் ஒரே பேச்சு, பாஸ்டர்மா ஜெபிச்சாங்க, அங்கே கட்டி மறைஞ்சிட்டு. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டு போனா, நான் வந்து கேட்பேன்ட்டு போனான். கர்த்தர் அங்கே நமக்காக காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணுகிறான். இங்கு நம்ம வாசித்த வேத பகுதியில யூதர்களை அழிக்கிறதுக்கு ஆதார் மாதம் 12வது மாதமாகி அந்த மாதத்துல 13ஆம் தேதியை முன்குறிச்சிட்டாங்க. நீங்க எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்கும் போது அந்த நாளுக்காக எல்லாரும் ஆயத்தமாயிருங்க. இந்த நகல் போகிறது ஒரு மாதத்துல போகுது. இந்த 12 மாதத்துக்குள்ள எல்லா இடமும் போய் எல்லாரும் ரெடியா இருக்கணும். அந்த நாள் எல்லாரும் எழுப்பி யூதர்களை கொல்லணும். யூதர்களுடைய இருதயம் எப்படி தத்தளித்திருக்கும்.
இதற்கிடையில தான் எஸ்தர் உபவாசம் இருக்கிறான், முருதகாய் நிற்கிறான், 2 பேர் பேசுறாங்க, ராஜாக்கு முன்னால் நிற்கிறாங்க. பல காரியங்கள் இங்க ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தந்த வாக்குத்தத்தம் 9:1 சொல்லுது, யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் காரியங்களை மாறுதல் முடிய பண்ணினார். அதே நாள், அந்த நாளில் தானே 4வது வசனத்துக்கிட்ட சொல்லுது, வேற ஒரு நாள் ஆண்டவர் குறிக்கலைங்க. என்னைக்கு சத்துரு அழிக்கணும்னு ஒரு நாளை போட்டாலும் அதே நாளை தான் கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து காரியத்தை மாறுதலா என்ன செய்தாரா, முடிய பண்ணினார். இப்ப வேதம் சொல்லுது, மொர்தெகாய் குறித்த பயங்கரம் அவர்களை பிடித்தது. இப்படி தாங்க உங்க வாழ்க்கையில தேவன் இந்த மாதத்தை தருகிற வாக்குத்தத்தம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்துருக்கீங்களா? நன்மை வருமானு பயந்துருக்கிறாங்க, இதுல நஷ்டம்தான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இதுல தோல்விதான் நினைக்கிறீங்களா? மரணம் தான் நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. மகளே, நீ பள்ளத்தாக்குல தான் நடக்கிற அனுபவம் தான் உனக்கு. வாழ்றது பள்ளத்தாக்குல கிடையாது. நீடித்த நாட்களாக அவருடைய கரத்துல, அவருடைய வீட்டுல, அவருடைய சந்தோஷத்துல, அவருடைய பிரசனத்துல தான் நீங்களும் நானே என்ன செய்ய போறோம், வாழ போகிறோம். அதனால உங்களுடைய கலக்கங்கள், பயங்கள், டாக்டர் ரிப்போர்ட், மனிதர்களுடைய கர்ச்சிப்பு எதுவா இருந்தாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில நடக்காது. அதை கர்த்தர் மாறுதலா என்ன செய்வது முடிய பண்ணி உங்க தலையை அவர் நிமிர செய்ய போகிறார். சந்தோஷம் தானே? அவர் உங்க அருகில இருக்கிறாருங்க. அவர் நம்ம அருகில இருக்கிறார். அவர் யாருக்கிட்ட தம்முடைய பிள்ளையை வெக்கப்பட விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா பொல்லாத தகப்பனாங்க நீங்களாலுமே நம்ம பிள்ளைகளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ அவர் எப்படி நம்மளுக்கு விட்டு கொடுப்பார்? அந்த தேவன் சொல்றார், நீ கலங்காத, நீ பயப்படாத. உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய கண்ணீர் கூட காரியம் மாறுதலா என்ன செய்ய போகுது, முடிய போகுது. அதை முடிய பண்ண போகிறவர் கர்த்தர். நீங்க அமைதியா இருந்து அவர் செய்கிற வல்லமையை பாருங்க. தேவன் உங்களை இந்த மாதத்துல அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தால உங்களை ஆசீர்வதி.